ரொம்ப ஒத்துக்கிறார். உழைச்சி தான் சம்பாதிச்சார். அவர் ஒன்றும் எங்கேயும் தெருவில் கிடக்கிறத தூக்கிட்டு வரல, எல்லாம் வாஸ்தவம். இன்றைக்கி எத்தனை பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்கிறதுக்கு போகிறான்? அப்போது அவனுக்கான பணம்லாம் எங்கே இருக்குது? அவன் எங்கே வானத்திலேருந்து எடுப்பானா? அப்போது இந்த சமூகத்தில் சுழல வேண்டிய அந்த பணத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இது நான் உழைச்சது அப்படின்னு சொன்னால், அது கணக்குலேயும் வரல அப்படின்னு சொன்னால், இது எப்படிங்க நியாயமானதாக இருக்கும்? காட்டாமல் விட்டுருக்கிறார். அது எப்படி? அப்போ அவன் வயிற்றுல அடிச்சிட்டிங்கல்ல, அந்த பணம் யாரோட பணம்? அவன் சாப்பிட வேண்டிய பணம்ல. தினமும் ஒரு குறைந்தபட்சமாக இத்தனை சதவீதம் வந்து சாப்பாடு இல்லாமல் தூங்குறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த நபர்களுக்காவது நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்களா? அப்போ அவங்க ஏன் பசியோட பட்னியோட கிடக்குறாங்க அப்படின்னா, அவர்களுடைய பணத்தை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி முதலாளிகள் எடுத்து வச்சிருக்காங்க. அதுதானே உண்மை. அப்போ அதை பற்றி அந்த குறைந்தபட்ச பொது உடைமைக்கான ஒரு கொள்கை கூட இல்லை, அந்த சித்தாந்தம்னா என்னன்னு கூட தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டு இது நான் உழைச்சனே அப்படின்னு சொன்னால், அவனும் தான் தினமும் உழைக்கிறான், அவனும் தான் இந்த மண்ணினுடைய உயர்வுக்காக பாடுபடுறான். ஆனால் அவன் மட்டும் பசியோடு கிடப்பான். நீங்கள் மட்டும் நல்லா 5 நட்சத்திர உணவகங்களில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, கரூரில் இறந்து போன மனிதர்களினுடைய குடும்பங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் துக்கம் கேட்பீங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லை? சாதாரண ஒரு மனுஷனாவே நமக்கு பதறுதே. ஒரு கட்சியினுடைய தலைவராக உங்களுக்கு அந்த பதற்றம் வேண்டாம்? அவரும் எதிர்கட்சி தலைவரை 72 நாள் நீங்கள் காணாமல் போயிட்டீங்களேன்னு சொல்கிறார். அவர் முதல்ல கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வரிஞ்சு கட்டிக்கிட்டு இது சப்போர்ட் பண்ணவரே அவர் தான். இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது, இதில் வந்து திமுக என்னமோ பண்ணிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் எதோ பண்ணிட்டாரு அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தார். அடுத்தது தன்னுடைய பிரச்சார கூட்டங்களில் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, தாவேக்காவனுடைய கொடி வந்தாச்சு அப்படின்னு பேசிய ஒரு நபர் இன்னைக்கு 72 நாள் நீங்கள் வந்து தலைமறைவாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவருக்கே வந்து மனிதாபிமானம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சேங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் அது தெரியவே இல்லை அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சது அப்படின்னா, அப்போ இன்னொருத்த வயிற்றுல அடித்து சம்பாதிச்சிருக்கீங்க.